மதராசி வழக்கமா நம்ம முருகதாஸ் யாரோ கதை எழுதி வச்சிருப்பாங்க, அந்த கதையை இவரு திருடின்னு வந்து படம் எடுப்பாரு, அந்த படமும் வந்து ஓடுறோம். ஆனா இந்த வாட்டி சொந்தமா உட்காந்து கதை எழுதியிருக்காரு போல இருக்கு. அதனாலதான் இந்த படம் இந்த லட்சணத்துல வந்துருக்குது. இந்த படத்தோட கதைக்கும் இந்த படத்தோட டைட்டில் மதராசிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது எந்த சம்பந்தமும் வந்து தெரியல. ஸோ அப்புறம் எதுக்கு இந்த படத்துக்கு மதராசி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, இந்த படத்தோட கதை மெட்ராஸ்ல நடக்கிறதால இந்த படத்துக்கு மதராசி அப்படின்னு ஒரு அற்புதமான பெயரை வந்து வச்சிருக்காங்க. சிக்கந்தர் அப்படின்ற அற்புதமான படைப்புக்கு அப்புறமா சல்மான் கானை செஞ்சு விட்டதுக்கு அப்புறமா முருகதாஸோட கவனம் வந்து எஸ்கே பக்கம் திரும்பி இப்ப எஸ்கேவையும் செஞ்சு விட்டுருக்காரு. எஸ்கேவோட கேரக்டர் வடிவமைப்பே வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருந்தது. படம் ஃபுல்லா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரியே காட்டிக்கிட்டு இருந்தாங்க. லூசி இல்லடா மென்டலு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அவரோட கேரக்டர் இருந்தது. ஹீரோயின் அவங்களோட லவ்வ ரொமான்டிக்கா சொல்ல வர நேரத்துல நான் ஒரு மென்டல் அப்படின்றாரு. அதே மாதிரி படம் ஃபுல்லா ஹீரோயின் பின்னாடி வடிவேலு சுத்துவார்ல, மாலா மாலா மாலா, அந்த மாதிரியே சுத்திட்டு இருக்காப்புல. என்ஐஏ அப்படின்ற ஒரு இந்தியன் ஏஜென்சியை இந்த படத்துல காட்டின மாதிரி எந்த படத்தையும் இவ்வளவு கேவலமா காட்ட முடியாது. பூரா பயிலும் டம்மி பீஸுங்களா இருக்கிறானுங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒருத்தனும் இவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சு நிக்கிறானுங்க. சரி எவனா சுடுவானுங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே கையில வச்சு நிக்கிறானுங்க. அப்புறம் எதுக்குடா அந்த கன்னு? சலம்பல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நம்மள புலம்ப விட்டானுங்க. அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப ஒஸ்ட். ஜெயிலரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்படியே பண்ணிருக்காரு. சரி படத்துல கதைன்னு ஏதாவது இருந்தா தானே அவரும். படத்துல ஒரே ஆறுதலான விஷயம், துப்பாக்கி வில்லன் அவர் இந்த படத்துல செம்மையா பண்ணியிருந்தாரு. ஒரு சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் வரும், பயங்கரமா இருந்துச்சு அவரோட ஃபைட் சீக்வன்ஸ். இன்கேஸ் அவரு தான் இந்த படத்தோட ஹீரோ மாதிரியே தெரியுறாரு. படம் பார்த்துட்டு இருக்கும் போது சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் வந்திருப்பானுங்க போலகுது. படம் ஃபுல்லா ஊ ஊ அப்படின்னு ஊழ விட்டுட்டு இருந்தானுங்க. அதை நம்பி நீங்களும் போனீங்களும் வச்சுக்கோங்க, உங்க காசும் ஊ ஊ ஊ.